கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டும் இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட அடியனுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை விசேஷித்த வண்ணமாக கடந்த நாட்களெல்லாம் அவர் கண்ணின் மணி போன்று அவர் பாதுகாத்து அவர் பராமரித்து வழிநடத்தி இந்த நாளிலும் அவருடைய மேலான வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு அவர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். அதற்காக கூட நாம் என்ன செய்யலாம்னா அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். சகோதர சகோதரிகளே, இப்போ சகோதரர்கள் சொன்னது போல இன்றைய நாளிலும் நாம் பார்க்க போகிறதான பாடத்தினுடைய தலைப்பு என்னதுங்க? உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. என்னங்க? குல்கோலேத். அப்போ குல்கோலேத் அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் இன்றைய நாள் நாம் ஒரு பாடத்தை பார்க்கலாம். ஸோ முதல்ல பாடத்திற்குள்ளாக நாம் போவதற்கு முன்பதாக இந்த பாடம் அது எப்படிப்பட்டதான ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த பாடத்தை நம்ம கேட்கும்போது சரி இந்த பாடம் இப்படித்தான் இந்த கோர்வையில் தான் போகுது, இந்த நோக்கத்தோடு இந்த பாடம் போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதனால இந்த பாடம் பற்றியதான ஒரு முன்னுரையை நம்ம பார்த்தரலாம் பாடத்திற்குள்ளாக போவதற்கு முன்பதாக. பாடம் ஒரு நிழல் மற்றும் நிஜம் சம்பந்தப்பட்டதான ஒரு பாடம். அப்போ நிழல் மற்றும் நிஜம் அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போங்க? நீங்க பேசலன்னா நானும் பேச மாட்டேங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அல்லது ஒரு கதாபாத்திரத்தை நாம் எடுத்துட்டு என்ன செய்வோங்க, அந்த சம்பவத்துல அல்லது அந்த கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கையில நடந்துட்டதான சில விஷயங்களை நாம் குறிப்பிட்டு பார்த்து அதிலிருந்து ஆவிக்குரிய விளக்கங்களை பார்ப்பது நம்முடைய வழக்கம். இதுதான் என்னதுங்க? நிழல் மற்றும் நிஜம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம ஏன் இப்படி பார்க்கணும்? பாருங்க, அநேக மெத்தட் இருக்கு இல்லைங்களா? நம்ம சத்தியம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நமக்கு ஆராய்ச்சிகளை நம்ம மேற்கொள்வதற்கும் நமக்கு அநேக மெத்தட்ஸ் இருக்குது. இருந்துட்டாலும் ஏன் நாமோ ஒரு நிழல் வச்சுட்டு அதுல இருந்து நிஜம் அப்படின்னு ஏன் பார்க்கணும்? பாருங்க, அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு வசனம் அங்க நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. பாருங்க, இங்க ரெண்டு விஷயத்தை பற்றி அங்க பேசி இருக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றாருங்க? வேதத்தையும், ரெண்டாவது சாட்சி ஆகமத்தையும் அங்க கவனிக்கணும் அப்படிங்கிறார். அப்ப வேதம்னா என்ன நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? வேதம்னா என்னதுங்க? வேதம்னா என்னங்க? பாருங்க, அநேக பதில்கள் வருது இல்லைங்களா? அப்போ வேதம்னு ஒண்ணு இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குதுங்க? சாட்சி ஆகமம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல்ல வேதம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய கைகளில் இந்த நாளில் வச்சிருக்கோம் இல்லைங்களா, பரிசுத்த வேதாகமம். அதை அங்க என்ன செய்யலைங்க, இங்க அங்க குறிப்பிடலை. மாறாக அங்க அதை எதை பற்றி அங்க பேசுறாங்கன்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு கட்டங்கள்ல இருந்ததான அந்த தோரா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், சங்கீத புஸ்தகங்கள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாவற்றையும் தான் அங்க என்னன்னு சொல்றாங்கன்னா அங்க வேதம் அப்படின்னு அங்க குறிப்பிடுறாங்க. இதை நம்ம எங்க கவனிக்கலாம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வழக்கமாக நாசரேத்திற்கு அவர் போகும்போது, அவர் தேவாலயத்துல பிரவேசிக்கும் போதும் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு புத்தகம் அவங்க கையில கொடுப்பாங்க, புத்தக சுருளை. அதை வாங்கி அவர் வாசிப்பாரு. நீங்க அந்த பகுதிகளை வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து. பாருங்க, இது அவருடைய வழக்கமாக அங்க இருந்திருக்குது. எப்பவுமே அவர் என்ன செய்வாருன்னா, அந்த ஊருக்கு வந்தாருன்னா அவருடைய வழக்கத்தின்படி அவர் என்ன செய்யறாருங்க, அங்க ஆலயத்தில் பிரவேசித்து என்ன செய்வாருங்களாம், வாசிப்பாரு இல்லைங்களா? அப்ப வாசிக்க அங்க எழுந்து நிற்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது. பாருங்க, இப்போ அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன வாசிக்கிறார் பாருங்க? கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது. அப்புறங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று. என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, யாரை பத்தி எழுதிட்டு இருக்குங்க இங்க? அது யாரு வாசிக்கிறா? எங்க எழுதி இருக்கிறாங்க? பாருங்க, அன்பான சகோதர சகோதரிலே, அப்போ இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதும் என்ன நடந்திருக்குன்னா, நடக்க போற விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க முன்னாடியே அங்க எழுதியிருக்காங்க. ஏசாயால மட்டும்தான் இருக்குங்களா? இல்லைங்க. ஆதி ஆகமம்ல இருந்து
மல்கியா வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எல்லா இடங்களிலுமே என்னத்தான் இருக்குன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இருக்கு. எப்படி சொல்லலாம் பாருங்க, உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அங்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? அடுத்து எங்க வந்து முடியுதுங்க? என் மேல் பயந்து இருக்கிறவர்களுக்கு மேல என்ன சொல்லுவாங்க, நீதியின் சூரியன் உதிக்கும் மல்கியால வருது பாத்தீங்களா? அது வரைக்கும் என்னதான் இருக்குதுங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இருக்குது. முதல் வசனம் பார்க்கும்போது என்ன செய்யறாங்க, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா யாரு சிருஷ்டிச்சாருங்க? பாருங்க, தேவன் கிறிஸ்து மூலமா தான் சிருஷ்டிக்கிறார். அப்ப சகலமும் யாரை பத்தி தான் இருக்குதுன்னு பார்க்கும்போது அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அங்க இருந்திருக்குது. இதுதான் வேதம் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகள். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய பகுதி பத்தி அங்க என்ன சொல்லியிருந்தாங்க, என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? சாட்சி ஆகும். அப்ப என்ன சாட்சி பாருங்க, இந்த எழுதி இருக்கிற விஷயங்களை எல்லாம் கண்ணார கண்டு அதை எழுதுறாங்க இல்லைங்களா? அதுதான் என்னதுங்க, சாட்சி ஆகவும். யார் எழுதி இருக்கிறான்னு பாருங்க, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். என்ன சொல்றாருங்க? சாட்சி ஆகமத்தை கட்டினா என்னதுங்க, பில் பண்றது இல்லைங்களா? யார் கட்டணுங்களா? சீஷர்களுக்குள்ளே வேதத்தை அங்க முத்திரை போடுறாங்க. அப்போ யாரு பண்ண முடியாதுங்க, அவருடைய சீஷர்களை தவிர வேற ஒருவராலும் என்ன செய்ய முடியாதுன்னா சாட்சி ஆகமத்தில் அங்க கை வைத்து எழுத முடியாது இல்லைங்களா? ஏன்னா அங்க முத்திரை போடப்பட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இல்லைன்னா 66 புஸ்தகத்துக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமாங்க, எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்குங்க. இப்போ கூட சில புத்தகங்கள் ஆட் ஆகிருக்கா இல்லைங்களா? இருக்குது. நாம் என்ன செய்யறது இல்லைங்க, வேத மாணவர்களாக இருக்கிற நாமும் சரியாக என்ன செய்யறோம்னா 6 என்று 66 புத்தகங்களை நாம் என்ன செய்யறோம்னா சரியாக அங்க நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ வேதம் மற்றும் சாட்சி ஆகமத்தை நாம் கவனிக்கணும். ஒருவேளை இது இரண்டின்படியும் சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகலாம், விடியற் காலத்து வெளிச்சம் அங்க இல்லை அப்படின்றத அங்க குறிப்பிடுறார் அன்பான சகோதர சகோதரி. அப்போ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் நிழல் மற்றும் நிஜம் இல்லைங்களா? அங்க எல்லா விஷயமும் எப்படித்தான் இருக்குங்க, நிழலா இருக்குது. அப்போ இங்க எல்லாமே எப்படி இருக்குங்க, அதற்கான பொருள் இங்க அங்க காணப்படுது அப்படின்றத பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ இன்றைய நாள்ல கூட நம்ம இந்த முயற்சிக்குள்ளாகத்தான் போறோம். அப்ப நம்ம என்ன சம்பவம் பார்க்கலாம் அல்லது என்ன கேரக்டர் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது யாருங்க, ராஜா தாவீது இருக்காரு இல்லைங்களா? அவரை வந்து தேவன் என்ன சொல்றாருங்க, என்னுடைய சிநேகிதன் கூட சொல்றாரு இல்லைங்களா? அவர் ஒரு யுத்தத்துக்கு போறாருங்க. முதல் யுத்தம் யார் கூட போறாருன்னா கோலியாத் கூட போறாருங்க. அப்ப இந்த தாவீது மற்றும் இந்த கோலியாத் 2 பேருக்கும் நடுவுல நடந்துட்டதான அந்த சம்பவத்தை தான் நாம என்ன செய்ய போறோங்க இன்றைய நாள நம்ம பார்த்து அதிலிருந்து நம்ம ஆவிக்குரிய சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரி. வாசன பகுதிகள் கொஞ்சம் பெருசு தான். நீங்க ஒவ்வொரு வசனமா நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள். இப்ப பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா யுத்தத்திற்காக ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, பாளையம் இறங்கிட்டாங்க. அடுத்து சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இப்ப இவங்களும் என்ன பண்ணலன்னா சும்மா இல்லைங்க, அவங்க பாளையம் இறங்கிட்டாங்கன்னா இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒட்டுமொத்த சேனையும் கூட்டிட்டு வந்து அங்க நின்று அங்க அணிவகுத்து நிற்கிறதை அங்க பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரர்களே. வாசிங்க. பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். பாருங்க, இப்போ ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய சேனை இருக்குது, இன்னொரு பக்கம் யார் இருக்கிறாங்க, பெலிஸ்தருடைய சேனை இருக்குது. இப்போ இங்க இருந்துல பெலிஸ்தருடைய சேனையிலிருந்து ஒரே ஒரு வீரன், எப்படிங்க ஒரே ஒருத்தருங்க, அவர் மாத்திரம் என்ன பண்றாருன்னா கிளம்பி வந்து, ஏன்னா 2 பேரும் எங்க நிற்கிறாங்க, மவுண்டன்ஸ்ல மலையில நின்று இருக்கிறாங்க. நடுவில் என்ன இருக்குது, பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல வந்து நின்றுட்டு அவரு சில விஷயங்களை அங்க பேசுறாரு. நீங்க கவனிங்க, வாசிங்க. அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். பாருங்க, அவருடைய உயரம் எப்படின்னா 6 முழமும் 1 ஜானுமாம். அப்ப எவ்வளவு ஹைட் இருந்திருப்பாருங்க, எவ்வளவுங்க? பாருங்க சிஸ்டர் சொல்றாங்க 10 அடிங்க. இப்ப நம்ம ஒரு 7 அடி இருக்கிறவங்கள நம்ம இப்ப பார்த்தோம்னாலே நமக்கு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா தெரிறாங்க இல்லைங்களா? ஆனா அவர் 10 அடி இருந்திருக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்காலான வெண்கலமாய் இருக்கும். அவன்
தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, இங்க என்ன விவரிக்கிறாருன்னா, அந்த ஜெய்ஜாண்டிக்கா இருக்கக்கூடிய அந்த மனுஷன், அவர் மனுஷனே கிடையாதுங்க. அவர் 10 அடி இருந்தா நம்ம மனுஷனே சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் எப்படி ஒரு தோற்றமுடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத அங்க சொல்றாங்க. அந்த பிக்சர் போடுங்க. அங்க பார்க்கும்போது இதுதான் வந்து இங்க சேக்கல்கள் அதிலெல்லாம் வந்து இங்க வெயிட் குறிப்பிட்டிருக்கு. நம்ம அதை சரியாக கிலோகிராம்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா, அவர் போட்டிருக்க ஹெல்மெட்டோட வெயிட் என்னங்களாம் 6 கிலோ. கையில பிடிச்சிருக்க கேடயம் 15. அவர் பாருங்க போட்டிருக்க ஷீல்டு அது வந்து 57. அப்புறம் காலில் போட்டிருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 15. மொத்தம் எத்தனை இருக்குங்களா? 100 கிலோ. ஒரு மனுஷன் 100 கிலோ தன்னுடைய உடையாக அணிஞ்சிட்டு அங்க வந்து நிக்கிறாருங்க இல்லைங்களா? அவரு எதுக்கு வந்திருக்கிறாருங்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எதுக்கு வந்திருக்கிறாரு? ஆமாங்க, அவர் என்னன்னா, நான் போட்டு வந்த ட்ரெஸ்ஸை பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு வரலைங்க. ஏன்னா அப்படியே பொறுமையா நடந்து போறதுக்கு அப்படி வரலைங்க. ஒரு 100 கிலோ எடையை அவர் போட்டுட்டு எதுக்கு வந்திருக்காருன்னா, அவர் போர் பண்றதுக்கு வந்திருக்காரு. அப்போ முன்னாடி ஒரு போர் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு தடவை சண்டை போட்டுருக்காருன்னா, பின்பக்கமா இன்னொரு வீரன் வராருன்னு வச்சுக்கோங்க. இவர் எப்படிங்க 100 கிலோ தூக்கிட்டு பொறுமையா திரும்பினாருன்னா என்ன ஆகுங்க? கொன்றுவாங்க இல்லைங்களா? அப்ப இவர் எப்படி செயல்பட்டு இருப்பார் பாருங்க. ஒரு 100 கிலோவை தூக்கிட்டு ஒரு மனுஷன் அப்படி செயல்படுறாருன்னா, அவருடைய பலன் அது எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? நம்மளால அப்படி செய்ய முடியுங்களா? ஒரு 25 கிலோ மூட்டை அரிசியை தூக்கணும்னாலே நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? தூக்க முடியாது. 4 அரிசி மூட்டையை தூக்கி நம்ம மேல வச்சுட்டு நீங்க நடந்து போங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் நடப்போம் பாருங்க. அன்பான சகோதரர் சொல்லி எதுக்கு நம்ம இதை பாக்குறோம்னா, அவ்வளோ வெயிட் அங்க அவர் உடம்புல அவர் போட்டிருக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அளவுக்கு ஒரு பலமுள்ள ஒருவராக அங்க காணப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? என்ன கேட்கிறாரு? என்ன நீங்க எல்லாம் போருக்கு வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் பாருங்க, வாசிங்க சிஸ்டர். நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்க என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இத்தனை பேரை கூட்டு வந்து நின்று இருக்கிறீங்க? இப்போ நான் யாரு? நான் ஒரு பெலிஸ்தியன். நீங்களாம் யாரு? ஒரு சவுலுடைய வேலைக்காரங்க. உங்கள ஒருத்தர் வாங்க, நான் ஒருத்தர் வந்திருக்கேன். என்னைய நீங்க வீழ்த்திட்டீங்கன்னா நாங்க மொத்தமா என்ன செஞ்சிடறோங்க? உங்களுக்கு வேலைக்காரங்களா இருந்துக்கிறோம். இல்லைன்னா நீங்க மொத்தமா என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வேலைக்காரங்களா இருங்க அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றாருங்க. இவர் எத்தனை நாள் இதை சொல்லிட்டு இருந்திருப்பாருங்க? 40 நாள் வந்து சொன்னாருங்களாம். காலையிலயும் வருவாருங்களாம், மாலையிலயும் வந்துருவாருங்களாம். தினமும் காலைல ஒரு முதல் வேலையை என்னன்னா, எந்திரிச்சுக்கிடும் இப்படி ஜெய்ஜாண்டிக்கா டஸ்ட் பண்ணிக்குவாரு. போட்டுட்டு என்ன பண்ணிடுவாருங்க, வந்து நீங்க வாங்க என்கிட்ட சண்டைக்கு வாங்க அப்படின்னு 40 நாளும் காலையும் இரவும் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, அவர் அங்க கூப்பிட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரி, வாசிங்க 10வது வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். பாருங்க, அவர் இஸ்ரேலுடைய சேனைகளை அங்க நிந்தித்தேன் அப்படிங்கிறார். அப்ப சேனைகளின் கர்த்தர் யார் தாங்க? இஸ்ரேலுக்கு சேனையினுடைய கர்த்தர் யார் தான்னா நம்முடைய தேவன் இருக்கிறார் இல்லைங்களா? ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இஸ்ரேலுடைய சேனைகளை அங்க நிந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியமா அங்க சொல்றாரு. வாசிங்க. நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாயுக்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். பாருங்க, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க தாவீது என்ன பண்றாருன்னா, உள்ள வராரு. தாவீதோடு கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேரு. அதுல 3 பேர் எங்க இருக்கிறாங்களாம்? இங்க சேனையில அவங்க வந்து போர் வீரர்களாக அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப என்ன செய்யறாருன்னா, நீங்க போயிட்டு அந்த 3 பேரும் வந்து நலமாக இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாங்கன்னு தாவீதனுடைய தகப்பன் தாவீதுட்ட சொல்லி அனுப்புறாரு.
சில சாப்பிட்றதுக்கு பொருட்களை எல்லாம் கொடுத்து அங்க அனுப்பி வைக்கிறாரு. இவரும் என்ன செய்யறாருன்னா, அந்த மந்தைகளை ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா, அந்த மந்தையை என்ன பண்றாருன்னா வேலையாட்கள்கிட்ட கொடுத்து நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய சகோதரர்கள் நலமாகத்தான் இருக்கிறாங்களான்னு பார்ப்பதற்காக அவர் அங்க என்ன பண்றாருன்னா, அந்த பேட்டில் நடக்கிற சண்டை நடக்கிற அந்த இடத்திற்கு அவர் அங்க வராரு. அப்படி வரும்போது அங்க என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, என்னென்ன இங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவர் கேட்டுட்டு என்ன சொல்றாருங்க, அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு, என்னப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் தினமும் வராருங்க, இப்படித்தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த டைம்லயே யார் வந்துடுறாங்க, மறுபடியும் கோலியாத் வந்துடுறாருங்க. வந்துட்டு அதே மாதிரி திருப்பி பேசுறாருங்க. இஸ்ரேலினுடைய சேனைகளை அங்க என்ன செய்யறாருன்னா நிந்தித்து அங்க பேசிட்டு அங்க போறாரு. இதை பார்த்த உடனே தாவீதுக்கு என்ன பண்ண முடியலைங்க, தாவீதால தாங்கிக்கவே முடியலைங்க. ஏன்? ஏன்னா வசனங்களையும் போட்டிருக்குது, தாவீது எப்படி இருப்பாருன்னா வாலிபருங்க. அப்போ பொதுவாகவே என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா, நம்ம பெரியவங்களா கூட யாராவது இருந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா பின் விளைவுகளை கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் வாலிபர்கள் என்ன செய்யவே மாட்டாங்க, பின் விளைவுகளை யோசிக்கவே மாட்டாங்க, தைரியமா இறங்குவாங்க இல்லைங்களா. அது மாதிரி இவர் ஒரு வாலிபர், இவர் ரொம்ப தைரியமா என்ன பண்றாருன்னா, இவர் அப்படியா விஷயம், அப்படி அவரை கொன்னா சவுல் நமக்கு என்ன தருவாரு, இதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா அங்க விசாரிக்கிறவராக அங்க இருக்கிறாரு. நீங்க வசன பகுதிகள் நீங்க பார்க்கும்போது 22க்கு மேல வாசிங்க. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக்கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பாருங்க, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த கோலியாத் வந்து நிக்கும் போது அந்த மனுஷனுடைய மூஞ்சே பார்க்க கூடாதுன்னு என்ன பண்றாங்களாம், ஓடி போறாங்களாம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதாம போயிட்டா பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோலியாத்து வந்தாங்கன்னாவே இவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்குவாங்களாம் போய் ஓடிட்டு. ஆனா தாவீது என்ன பண்றாருங்க, தைரியமா நான் போறேன், நான் சண்டைக்கு போறேன் அப்படின்லாம் அங்க சொல்றதை கேட்டுட்டு அங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை போய் யார்கிட்ட சொல்றாங்கன்னா, அங்க இருந்தவங்க எல்லாம் சவுல்கிட்ட சொல்றாங்க. வசன பகுதியில் 31க்கு மேல வாசிக்க. 31. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாருங்க, சவுல் தான் அப்ப இருந்த காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்களே ரொம்ப ஹைட் இல்லைங்களா. அவரு தான் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாருன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு அங்க. ஆனா அவர்கிட்ட போயிட்டு இப்ப தாவீது என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷனுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, யாரும் கலங்க வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போய் இங்க தாவீது போய் சொல்றாரு. அது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவர் ஒரு ராஜாவா இருக்கிறாரு, அவ்வளோ பெரிய சேனைகள் அவர் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா, அத்தனை பேரும் யுத்தம் பழகி இருக்கிறாங்க. ஆனா இவர் போய் அப்படி சொல்லும் போது அந்த ராஜாவுடைய பார்வை அவர் மேல எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. உன்னால முடியாதுப்பா, நீ ஏதோ ஆர்வத்துல சொல்ற, ஆனா என்ன பண்ண முடியாது, உன்னால முடியாது அப்படின்னு அங்க சவுல் சொல்றாரு. வாசிங்க. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது. பாருங்க, இப்ப என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு, உங்களால முடியாதுப்பான்னு சொன்னவன், ராஜா நான் யார் தெரியுமா, என்னுடைய பலன் தெரியுமா உங்களுக்கு, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்ப தாவீது பேசுறாரு. வாசிங்க. ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். போதுங்க. இப்ப என்ன சொல்றாரு, நான் யாரு தெரியுமா, என்கிட்ட ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, நான் என்ன பண்ணாங்க, அதை அடிச்சுட்டேன், நான் கொன்னுட்டேன், இதெல்லாம் பேசுறாருங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது உண்மையாலுமே நார்மலா இல்லைங்களா, ஒரு வாலிப பையன் ஒன்றும் தெரியாம
ஏதோ ஒரு ஆர்வத்துல சண்டைக்கு போற மாதிரி பேசுற மாதிரி என்ன இருக்குங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இருக்குது. அப்ப கூட என்ன சொல்றாருன்னா, உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் அப்படிங்கிறார். பாருங்க, அடுத்து வாசிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். பாருங்க, இப்பதான் தாவீது எப்படி பேசுறாரு பாருங்க. இப்போ அவர் பேசுறதா எப்படி இருக்குன்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் போல இருக்கு இல்லைங்களா. என்ன சொல்றாருன்னா, அப்ப சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்னேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஆனா இப்ப எப்படி சொல்றாருங்க, தேவன் என்னை தப்புவிச்சாரு, அதே போல இந்த பெலிஸ்தியன்ட்டு இருந்து என்ன பண்ணுவாருங்க, என்னை அவர் தப்புவிப்பார் அப்படின்னு அங்க அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி இவர் ஆர்வமா இருக்கிறாரு, அதனால என்ன பண்ணலாங்க, இவருக்கு ஃபுல்லா போர் வீரர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க போட்டு விடுங்க, போட்டுட்டு இவரை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப என்ன பண்றாரு, உடனே தாவீது அங்க எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தா எப்படி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா, ஒரு நல்ல தேர்ந்த ஒரு போர் வீரனுடைய ட்ரெஸ் மாதிரி அங்க கொடுத்துருக்க மாட்டாங்க நிச்சயமா. அப்ப எப்படி இருக்கும்னா, புதுசா ஒருத்தர் ட்ரைனிங்க்கு வரும்போது அவங்களுக்கு எப்படி தான் கொடுப்பாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்கன்னா, அந்த வெயிட் எல்லாம் ஏச்சு போட்டு தான் அப்பதான் கொடுப்பாங்க. அப்ப அது மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க தாவீதுக்கு கூட அங்க கொடுத்துருப்பாங்க. அன்பான சகோதர சொல்லி ஆனா அதை போட்டுட்டு அவர் நடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களாம். அவரால் என்ன செய்ய முடியலைங்களா, நடக்க கூட முடியலைங்களா. பாருங்க, அங்க ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறாருன்னா, 100 கிலோவை தன்னோட உடம்புல போட்டுட்டு இல்லைங்களா, அங்க வந்து நின்றுட்டு கர்ஜிச்சுட்டு இருக்கிறாருங்க. ஆனா இப்போ தாவீதால அந்த ட்ரெஸ்ஸை கூட போட்டு போக முடியலைங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இது 38வது வசனத்துக்கு மேல வாசி. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அப்பியாசம்னா என்ன, இந்த இடத்துல அப்பியாசம்னு சொல்றாரு பாருங்க. எனக்கு இந்த அப்பியாசம் இல்லை, என்னால போட்டு போக முடியாது அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாருங்க, பழக்கம் இல்லை, அப்புறம் அப்பியாசம் நான் ட்ரை பண்ண விரும்பல அப்படிங்கிறார். புதுசா ஒரு விஷயத்த நான் முயற்சி பண்ண விரும்பல அப்படிங்கிறார். நீங்க ஆங்கிலத்துல நீங்க பார்க்கும்போது அதற்கான சரியான விளக்கங்கள் அங்க இருக்கும். அது வந்து நான் ட்ரை பண்ண விரும்பல, நான் வந்து புதுசா இருக்கு இந்த விஷயம், நான் அதனால செய்ய விரும்பல அப்படிங்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருங்க, கையில என்ன எடுத்துட்டு போறாரு, ஒரு தடி எடுத்துட்டு போறாரு, கூழாங்கல் இருக்குது, அப்புறம் கவன்கல் இருக்குது, அப்புறங்க அடைப்பை இருக்குது. ஒரு அடைப்பையில் தான் என்ன பண்றாருங்க, அந்த கற்களை அங்க போட்டு போறாரு. போயிட்டு இப்ப கோலியாத்து முன்னாடி நின்னாருன்னா எப்படி இருக்குங்க, கோலியாத்துக்கு 40 நாளா கூப்பிட்டு இருக்கிறாரு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்து, ஒருத்தராவது வாங்கப்பா சண்டை போட்டு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த சேனைகளின் சார்பாக ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவர் எப்படி வந்து நிக்கிறாருன்னா, கையில ஒரு குச்சி இல்லைங்களா, ஆள் வேற ரொம்ப குள்ளம் இல்லைங்களா. அப்ப வந்துட்டு அந்த பாருங்க போட்டு காட்டுறாங்க, அந்த அடைப்பையோட குச்சியோட அங்க வந்து நிற்கும் போது அவருக்கு பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப கோபமாக ஏதாவது நம்ம வந்து பேசுறோமா, இல்லை வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது கையில ஒரு குழந்தை குச்சி எடுத்துட்டு வந்து சண்டைக்கு வாங்கன்னு சொன்னா நம்ம எப்படி பார்ப்போங்க, ஒரு பரிதாபமா இருக்குங்க நமக்கு. அப்ப அவரு கூட எப்படி இருந்திருக்குன்னா, கோலியாத்துக்கு கூட ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கும் தாவீதை பார்க்கும்போது. ஆனா அவருக்கு இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, அவர் உச்சபட்சமான கோபத்துக்கே போயிட்டாருங்க. 40 நாளா நான் ஒரு வீரனை எனக்கு அனுப்புங்கன்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, குச்சை கொடுத்து ஒரு பையனை அனுப்பிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆயிட்டு அவர் பேசுறாரு பாருங்க. 42வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக 42 பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாயிருந்தபடியினால். பாருங்க, இங்க ஒரு விஷயம் அங்க சொல்றாரு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா. அப்ப என்ன சொல்றாருங்க இங்க பாருங்க, நம்ம பைபிள்ல வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புத்தக நடையில இருக்குது. அதனால நமக்கு படிக்கும்போது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். அவர் எப்படி அவர் பார்வையில் இருந்திருக்காருன்னா, குழந்தை மூஞ்சிப்பா உனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சண்டைக்கு வந்தா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது சொல்லுவோம், உலகத்துல பார்த்துருப்போம் இல்லைங்களா. அது மாதிரி அவரை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு பால் போல ஒரு மூஞ்சி, ஒரு குழந்தை மாதிரி ஒரு மூஞ்சி. அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா, பார்க்கவே அழகா இருக்கிற, ஏன்பா சண்டைக்கு வர
அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அவருக்கு தோணிருக்குங்க கோலியாத்துக்கு தாவீதை பார்க்கும்போது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி. எவ்வளவு கோவம் இருந்தா அப்படி கேட்டிருப்பாருங்க இல்லைங்களா? அப்ப எப்படி கேட்டிருப்பாரு அவரு? அவர் உச்சபட்ச கோவத்துல பேசியிருப்பாரு இல்லைங்களா? என்னப்பா தடியோட வந்திருக்கிற, நீ தடி எடுத்து விரட்டுனா நான் ஓடுறதுக்கு நான் யாருங்க? கேட்கிறாரு பாருங்க அன்பான சகோதர சகோதரி. வாசிங்க. அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பெலிஸ்தருடைய தேவர்களை கொண்டு என்ன செய்யறாருங்க? சபிக்க ஆரம்பிக்கிறாரு அங்க அப்படின்றத பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். 44. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க என்ன பண்றாருன்னா, நீங்க ஈட்டி எடுத்துன்னு வாங்க, நீங்க கேடம் பிடிச்சிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை, நான் யார் கூப்பிட்டு வந்திருக்கேன்? நான் நீ நிந்தித்தீங்கல்ல அந்த இராணுவத்தினுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் என்ன பண்றேன்னா நான் வருகிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீ வா, உன்னை காட்டு மிருகங்களுக்கு நான் போடுறேன். எப்படி பாசமா சொல்லியிருப்பாருங்களா? அப்படி கத்திட்டு இருந்திருப்பாரு. எவ்வளவு ஒரு நிதானமாக தாவீதுடைய பதில் இருக்குது பாருங்க. நான் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல என்ன பண்றேன்? நான் வருகிறேன் அப்படிங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்வாருங்க? அவர் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். பாருங்க, இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது பெலிஸ்தன் என்ன பண்றாருன்னா கோபம் அடைஞ்சிடறாரு. நீ என்னப்பா இந்த பையன் விட்டா பேசினே இருக்கான் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு அங்க வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்றாருன்னா அவரு தாவீது கிட்ட அங்க வர ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் வர ஆரம்பிக்கும் போது தாவீது உடனே என்ன பண்றாருங்க? அடைப்பைகளை கையை விட்டு ஒரு கல்லை எடுத்து, இந்த ஸ்லிங் இருக்கு இல்லைங்களா, அதுல வச்சு என்ன செய்யறாருங்க? சுத்துறாரு. அப்படி சுத்தி அதை விட்டோன்னு அது எங்க போய் அடிக்குதுங்க? பாருங்க, இங்க அடிக்குதுங்க. பாருங்க, ஒரு மொத்தமாவே அவர் எப்படி இருக்காருன்னா ஃபுல்லா ஷீல்டு போட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் எப்படிதான் இருந்திருக்குன்னா இங்க மட்டும்தான் ஓப்பன் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ தாவீது நிக்கிற இடத்துல இருந்து கோலியாத் நடந்து வந்துட்டு இருக்காரு. பாருங்க, அந்த ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஒரு பொருள், அது ஒரு இடத்துல இல்லைங்க, அது என்ன பண்ணுதுங்க? நகர்ந்து வந்துட்டு இருக்குது. அப்படின்னும் போது காற்று வேகம் இருக்குது இல்லைங்களா? எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து சரியாக என்ன பண்ணுங்க? அடிச்சிடணும். ஒருவேளை அடிக்கலன்னா என்ன ஆகுங்க? ஒருவேளை இங்க படுறதுக்கு பதிலா இங்க இந்த ஷீல்ட்ல போய் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருங்க? கண்மூடி திறக்கிறதுக்குள்ள தாவீதுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சொன்னது போல இந்த காட்டு மிருகங்களுக்கு அங்க என்ன பண்ணிருப்பாருங்க? இரையாக அங்க போட்டிருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவ்வளவு நேர்த்தியாக அதை செய்யறாரு. அந்த பலன் யாருடையதுங்க? தேவனுடைய பலன். அன்பான சகோதர சகோதரி, பார்க்கிறோம் நம்ம இந்த எலும்பு இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, ஸ்கல். நம்ம இந்த மூளை அறுவை சிகிச்சை பண்றவங்களுக்குலாம் தெரியும், இந்த மூளை இங்க உடைச்சா கூட உள்ள என்ன பண்ணுவாங்க? அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அப்ப இந்த கல்லு போய் இந்த இடத்துல அடிச்ச உடனே அது என்ன ஆயிருக்கணுங்க? அடிச்சு உள்ள போயிருக்கணுங்க. அதனாலதான் என்ன ஆயிடுச்சு? ஆமா, ஒரு கூழாங்கல்ல ஒரு ஸ்லிங்ல வச்சு அடிக்கிறாருன்னா இவ்வளவு பெருசு இருக்குங்களா? அப்ப என்ன வேகத்துல அடிச்சிருப்பார் பாருங்க. அன்பான சகோதர சகோதரி, 2 பவுண்டு வெயிட் இருக்கிற ஒரு கல்லு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிச்சா தான் இது உடஞ்சு உள்ள போகலாம். நம்ம பாக்குறோம். அப்ப இவர் எந்த வேகத்துல அடிச்சிருப்பாரு? இந்த பெலன் அது யாரு கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனிடத்துல இருந்து அவர் கிடைத்ததான ஒரு பெலனாக இருக்குது. அப்ப என்ன செய்யறாருன்னா அங்க அடிச்ச உடனே அவர் கீழே விழுவுறாரு. நீங்க வாசிங்க 49வது வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் பாருங்க, பதிஞ்சு போயிடுச்சுங்களாம் உள்ள இல்லைங்களா? வாசிங்க. அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். என்ன பண்றாருன்னா அவர் மேல ஏறி நின்று ஒரு தலையை வெட்டுறாருலாம்.
ஆள் என்ன சைஸ் இருந்திருப்பார் பாருங்க, அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கா இருந்திருக்கிறார். அவர் கீழே நின்று என்ன செய்யலைங்க, தலையை வெட்டல. அங்க என்ன சொல்றாருன்னா, அவன் மேல் ஏறி அங்க என்ன செய்யறாருன்னா அவன் தலையை அங்க வெட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தலையை எடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அங்க இஸ்ரேலுக்குள்ள போய் அவர் ராஜா கிட்ட சவுல்கிட்ட எல்லாம் காமிக்கிறாரு. அதுக்கூட நம்ம என்ன பண்ணுதுன்னா வேத வசனங்கள் அங்க முடியுது. ஆனா வரலாறு நம்ம பார்க்கும்போது தாவீது என்ன பண்றாருங்க, வரலாற்றின்படி பார்க்கும்போதும் அவர் யார் தான், ராஜா தான். வேதாகமத்துல இருப்பது ஏதோ கதையோ இல்லைங்களா, ஏதோ ஒரு கற்பனையான விஷயங்களோ கிடையாது. நம்ம பூமியில அந்த விஷயங்கள் அதெல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த கோலியாத்தினுடைய தலையை எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்றாருன்னா எருசலேமுடைய வாசல்ல ஒரு மண் மேட்டின் மேல அங்க புதைக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னா இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னதுங்க அந்த தலைப்பு? குல்கொலேத். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, இந்த இடத்துல தான் அங்க என்ன செய்யறாருன்னா கோலியாத்தினுடைய தலையை அங்க புதைத்து அங்க வைக்கிறாங்க. எதுக்குன்னா இஸ்ரேல் தேசம், அந்த எருசலேம் தான் தலைநகரம் இல்லைங்களா. அப்போ இஸ்ரேலுடைய சேனைகளை நிந்திக்கிறவர்களுக்கு அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறதை காண்பிக்கும் பொருட்டாக இது ரொம்ப நாள் அந்த இடத்துல இருந்துச்சுங்களா. அப்ப அன்பான சகோதர சகோதரி, இப்போ நாம சம்பவம் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ நாம என்ன பண்ணுங்க, இதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்களை நாம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரி, இப்ப வாசிங்க ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. பாருங்க, முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு ஒரு போதனையாத்தான் எழுதி இருக்குது. ஏதோ இந்த ஒரு சம்பவம் இல்லைங்களா, ஏதோ ராஜா இருந்தாரு, நிறைய போருக்கு போனாங்க, அங்க இத்தனை பேரை கொன்னாங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு கதை கிடையாதுங்க இல்லைங்களா. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய இந்த ஒரு ஓட்டத்தில் நாம் ஓடுவதற்கு இது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு போதனையாக அங்க இருக்குது அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 1 கொரிந்தியர் 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாருங்க, முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எப்ப சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு. ஆனா இந்த முடிவு காலத்துல இப்ப யார் இருக்கிறாங்க பாருங்க, நாம இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நமக்கு ஒரு எச்சரிப்பும் இல்லைங்களா, நமக்கு திஷ்டாந்தரங்களுமாக இதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்களா அங்க சம்பவித்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம நிஜம் கண்டுபிடிக்கலாம். அங்க தாவீது கோலியாத் 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப தாவீதை நாம யாருக்கு அங்க நிஜமாக எடுக்கலாம், யாருக்கு நிழலாக எடுக்கலாம், மன்னிக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன செய்யலாங்க, எடுக்கலாம். இப்ப கோலியாத்து பாருங்க சாத்தான். அன்பான சகோதர சகோதரி, சாத்தானுக்கு அவங்க நிழலா எடுக்கலாம். ஏன் கோலியாத்த சாத்தானுக்கு நிழலா எடுக்கணும்? தாவீது கேரக்டர் நல்லா இருக்குது, அதனால என்ன பண்ணிட்டோங்க, கர்த்தர் இயேசுக்கும் கோலியாத்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறாரு, ரொம்ப பெரிய ஒரு ராட்சச மனிதர் போல இருக்கிறாரு, அதனால என்ன பண்ணிடலாம், அவரை சாத்தானுக்கும். அப்படிங்களா? பாருங்க, அங்க தேவனையே அங்க என்ன பண்றாருன்னா அங்க நிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அங்க இருந்தார். அப்படின்னும் போது அதை யார்தான் நம்ம அடையாளம் பார்க்கலாம்? சாத்தான் தான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ எத்தனை நாட்கள் அந்த கோலியாத்து அங்க பேசுறாருங்க? அப்படி புதிய ஏற்பாட்டுல கூட ஒரு 40 நாள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருந்தாருங்க ஒரு இடத்துல. எங்க இருக்கிறாருங்க பாருங்க, ஒரு உடன்படிக்கை செய்து தேவனுடைய வேலைகளை அவர் செய்வதற்கு முன்பதாக தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு அவர் குறிப்பிட்ட காலப்பகுதியை எடுத்துட்டார். அந்த காலப்பகுதி தான் 40 நாள் இல்லைங்களா. இந்த 40 நாள்ல இங்கேயும் வராருங்க அந்த பெலிஸ்தியன் இல்லைங்களா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிட்ட சில விஷயங்களை அங்க பேசுறாரு. முதலாவது நாம் பார்க்கும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் நீங்க வாசிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, ஒரு 40 நாள் என்ன பண்ணிருக்காருங்க, பகலும் இரவும் சாப்பிடலைங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணிருக்குன்னா பசி உண்டாயிருக்குது. நாம எத்தனை நாள் சாப்பிடாம இருப்போங்க? கேள்வியே தப்பு. எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்போம்னு கேளுங்க அப்படிங்கிறீங்களா? பாருங்க, முடியறது இல்லை இப்போ இல்லைங்களா. 40 நாள்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, நிச்சயமாக இருக்க முடியாது. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப 40 நாள் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உபவாசம் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா. பரிபூர்ண மனிதன் அப்படின்னு சொல்லும் போது அவரால் ஒருவேளை 40 நாள் முடியும் நம்ம நினைச்சோம்னா, பரிபூர்ண மனிதனுக்கு நம்மை விட அதிகமாக பசிக்குங்க. அவர் உணவு அதிகமா உட்கொள்ளணும், அவருடைய உடலுக்கு அந்த தன்மையே அப்படித்தான் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது அவர் 40 நாள் அங்க உபவாசமா இருக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 3:4-3.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, இங்க கர்த்தர் அவரு ரொம்ப பசி ஆயிட்டாரு, 40 நாள் சாப்பிடல. இப்போ சாத்தான் சோதனைக்காரன் அவர் வந்து என்ன சொல்றாருங்க, நீங்க பசியா இருக்கிறீங்க, எனக்கு பார்க்கவே பரிதாபமா இருக்குது, நீங்க என்ன செய்யுங்க, கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க, அப்படி சொல்றாருங்களா? பாருங்க சகோதரி சொல்றாங்க, ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு. என்ன வார்த்தைங்க? தேவனுடைய குமாரனே ஆனால் நீ உங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தா என்ன பண்ணு, இதை செய் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுங்க, பசி வேற, பசியில வேற நம்ம எப்படி இருப்போம், நம்மளாம் எப்படி இருப்போங்க பசி நேரத்துல? டென்ஷனா இருப்போம் இல்லைங்களா? அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, கோவத்தையே கட்டுப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அங்க என்ன பண்ணலைங்க, அவரால் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், கல்களை அப்பமாக மாற்றி அவர் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யலைங்க, செய்யல. பொதுவாகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் அங்க பார்க்கும்போது நம்முடைய பலத்தை அவர் என்ன செய்வாருங்க, அங்க சோதிப்பார். ஆனா சாத்தான் எப்படிப்பட்டவராகத்தான் இருப்பார்னா, நம்முடைய பலவீனம் எதுவோ அதுல என்ன செஞ்சிருவாருங்க, கரெக்டா சோதனை கொடுத்துருவாருங்க. பாருங்க, நம்ம உதாரணம் எப்படி பார்க்கலாம்னா, ஆபிரகாம் இல்லைங்களா? ஆபிரகாமை அவர் அழைக்கிறாரு, அவருக்கு தேவன் யாருன்னு தெரியாது, அவர் எப்படி வழி நடத்துவாருன்னு தெரியாது இல்லைங்களா? எதுவுமே தெரியாது. ஒரு குரல் மட்டும் கேட்குது. கேட்டு என்ன செய்யறாருங்க, தன் தகப்பன் வீட்டை விட்டு அங்க கிளம்பி வராரு. வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஆடு மாடுகள் எல்லாம் கொடுக்கிறாரு. நல்ல செல்வாக்கோட இருக்கும்போது அவர் குமாரன் இல்லாம இருக்கிறாரு. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்படுது, குமாரனும் கொடுக்கிறாரு. இப்போ அவருடைய பலனே என்னதாங்க, விசுவாசம் தான். இல்லை, விசுவாசம் தான். ஏன்னா எதுவுமே இல்லாத போதே அவர் என்னதான் பண்ணாருங்க, விசுவாசத்தோட தான் இருந்தாரு. இப்ப இவ்வளவையும் தேவன் கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது இப்போ என்ன செய்யறாருங்க, தேவன் அந்த விசுவாசத்தை எங்க டெஸ்ட் பண்றாரு. ஆனா சாத்தான் என்ன பண்ண மாட்டாருங்க, அப்படி பண்ண மாட்டார். பாருங்க, இப்ப கர்த்தர் இயேசு எப்படி இருக்காருன்னா பசியாக்குறாருங்க. இது மாம்சத்தினுடைய ஒரு பலவீனமா இருக்குது இல்லைங்களா? இந்த பலவீனத்துல என்ன பண்றாருன்னா இப்ப வந்து அங்க டெஸ்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, ஆனா கர்த்தர் இப்ப என்ன செய்யறாருங்க, தாவீது ஒரு விஷயம் பண்ணாரு இல்லைங்களா, அதே தான் இவரும் பண்றாரு. என்ன பண்றாரு, ஒரு கூழாங்கல்ல எடுக்கிறாரு. எங்க இருந்து எடுக்கிறாரு, அடைப்பையில இருந்து எடுக்கிறாரு. இப்ப கூழாங்கல்ல முதல்ல எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு அவரு, தாவீது. பாருங்க, ஆற்றுங்க. அப்ப ஆறுன்னும் போது அங்க என்ன இருக்குதுங்க, தண்ணீர்கள் அங்க இருக்குது. அப்ப தண்ணீர் அப்படின்னும் போது அது என்னதுங்க, ஜீவ தண்ணீர் அங்க சத்தியமாக இருக்குது. அன்பான அதுல இருந்து என்ன செய்யறாருன்னா ஒரு 5 கற்களை மாத்திரம் அவர் எடுத்துட்டு வர்றாரு. அப்படி எடுத்துட்டு வர்றாருன்னா அந்த 5 கற்கள் எதுக்கு அடையாளமா நம்ம பார்க்கலாங்க, 5 ஆகமங்கள். அன்பான சகோதரர் 5 ஆகமங்களுக்கு அது அடையாளமாக இருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு 5 ஆகமத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இப்ப கர்த்தர் அவர் அடைப்பையில வச்சு ரெடியா இருக்காரு. இப்போ ஒரு வந்தோடனே இவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க, ஒரு வசனத்தை அங்க அவர் பேசுறாரு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, இவ்வளோ சோர்வுல இருக்கும்போது சாத்தான் இப்ப டெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ இவர் என்ன செய்யறாருங்க, இவர் என்ன செய்யறாரு, அது எனக்கு தெரியும், நீ வேலை பாருன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? அவர் என்ன செய்யலைங்க, அப்படிலாம் சொல்லல. மாறாக என்ன பண்றாருன்னா அங்க ஒரு கல்லை எடுத்து என்ன செய்யறாருங்க, அடிக்கிறாருங்க. உடனே சாத்தான் பாக்குறாரு, ஓ அப்படியா, நீங்க என்ன பண்றீங்க, வசனத்துல இருந்து பேசுறீங்களா? இப்ப நான் கூட என்ன செய்வேன், நான் கூட என்ன செய்வேன்னா நான் வசனத்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்க அவர் அடுத்து என்ன பண்றாருன்னா வசனத்துக்கு போறாரு. ஆனா இப்போ கர்த்தர் இதை எங்கிருந்து எடுத்து பேசினாரு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்போ ஆகமங்கள் நம்ம சொல்லிட்டோம், எங்கிருந்து எடுத்து பேசியிருக்காரு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? பாருங்க, இதே வசனத்தை நீங்க வாசிக்கலாம் பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகளில். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, கர்த்தர் அந்த 40 நாள் அப்ப எப்படிதான் இருந்திருக்கிறாருங்க, ஃபுல்லா தியானத்துல இருந்திருக்காருங்க. ஃபுல்லா தேவனுடைய வார்த்தையை தனக்குள்ளாக அங்க என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னா அங்க சிந்திச்சுட்டு இருந்திருக்கிறார். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா நிச்சயமா தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய முடியாதுங்க, அங்க பேசியிருக்க முடியாது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இங்க இன்னொரு விஷயத்தை அவர் பேசுறாரு. எப்படி இவர் 40 நாள் உயிரோடு இருந்திருக்காரு தெரியுதுங்களா? அவர் என்ன பண்ணலைங்க, இந்த சாப்பாடு சாப்பிடலைங்க, மாறாக என்ன பண்ணிருக்கிறாரு, ஆமாங்க, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான், 40 நாள் 40 தான் பிழைச்சிருந்தேன் அப்படிங்கிறார். பண்பான சகோதர சகோதரிகளை பாருங்க, எந்த அளவிற்கு அவர் தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா நம்ம எதில் அதிகமாக பழக்கப்படுறோமோ அதுதான் நம்ம வாயில என்ன பண்ணுங்க, ரொம்ப சடுதி இல்லை அங்கே வந்துடும். நம்ம கோபப்படும் போதோ அல்லது நம்முடைய பலவீனத்துல ஏதாவது நம்ம பேசிடும் போதோ நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம என்ன செஞ்சிருவோங்க, அங்க நம்ம பேசிடுவோம். அப்ப 40 நாளும் இவர் எப்படித்தான் இருந்திருக்காருன்னா அங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார். அதனால தான் அவரால் என்ன செய்ய முடிஞ்சுங்க, ஒரு வசன பகுதியை எடுத்து அங்க அவரால் பேச முடியுது. இப்ப சாத்தான் என்ன பண்றாருன்னா, ஓ நீங்க வசனத்துல இருந்து வரீங்களா, அப்ப நானும் என்ன பண்றேன் அப்படியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா அடுத்து அவர் ஒரு விஷயம் பண்றாரு. வாசிங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி. தேவாலயத்தின் உப்பரிகை மேல். அப்ப எருசலேமுடைய தேவாலயத்தின் உப்பரிகைனா எவ்வளவு ஹைட் இருக்குங்க, 1400 அடிகளுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சகோதரர்கள் சொல்றாங்க. அப்ப அதுக்கு மேல கொண்டு போய் நிறுத்தி அவர் இப்ப பேசுறாரு பாருங்க. வாசிங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். மறுபடியும் அதே வார்த்தை தான் பேசுறாரு. ஏன்னா கர்த்தருக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் அவரு ரொம்ப சட்டுன்னு கோபம் ஆயிடுவார். அவர் தேவனுடைய குமாரனே இருந்தார், தேவனுடைய குமாரன் இருந்தா அவருக்கு என்ன ஆயிருங்க, அவர் கொஞ்சம் கோபம் ஆயிடுவார். அதுக்கு நம்ம பார்க்கலாம், வரக்கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் நம்ம பார்க்கலாம். வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. தாழக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னார். எழுதி இருக்கிறத இதை யார் சொல்றா, சாத்தான் சொல்றாரு. இவரு எதுக்கு இதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் இவரு? ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ரீன் வித் சப்ஜெக்ட்ல பேசிக் கிளாஸ்ல கேட்டிருப்போம் இல்லைங்களா, அங்க சொல்லிட்டாரு உன் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் அப்படின்றதுனால இப்ப என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு முன்னாடியே இவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இவர் எதை தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னா வசனங்களே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா இவருக்கு என்ன தெரியாதுங்க, சத்தியம் தெரியாது. இன்றைக்கு கூட பெயர் சபையில அநேகர் என்ன செய்யறாங்கன்னா வசனங்களை கையாளுவாங்க ரொம்ப அருமையா, ஆனா என்ன செய்ய முடியாதுங்க, உங்களால சத்தியத்தை அங்க பேச முடியாது. பண்பான சகோதர சகோதரிலே, இப்ப சாத்தான் எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாருல, இது எங்க எழுதி இருக்குதுங்க? ஆமா, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். என்ன சொல்றாருங்க பாருங்க, உங்க கால் கல்ல படவே படாது, அப்படியே அவங்க தாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சங்கீதம் 91ஆம் அதிகாரம் நாம் பார்க்கும்போது அது விசேஷமாக சபை வகுப்பாருக்காக அங்க கொடுக்கப்பட்டதான ஒரு சங்கீத பகுதியாக அங்க இருக்குது. விசேஷமா இந்த குறிப்பிட்ட பகுதியில் நாம் பார்க்கும்போது பாதம் கல்லில் இடராதபடிக்குன்னா அது யாரைத்தான் குறிக்குதுங்க, கடைசி கால பாத அங்கத்தினராக இருக்கக்கூடிய நம்மைத்தான் அங்க குறிக்குது. அவருடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் என்ன செய்வாருங்களாம், அங்க காத்து கொள்வார் அப்படின்னு அது நம்மை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தமாக அங்க இருக்குதுன்றதை பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, இப்போ இந்த ஒரு வசன பகுதிக்கு இவர் ஒரு வசன பகுதியில் என்ன சொல்றாருங்க, மறுபடியும் ஆமாங்க சொல்றாரு பாருங்க. வாசிங்க 7வது வசனம், மத்தேயு 4:7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது என்றும் எழுதி இருக்குது, அப்படியும் எழுதி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இது எங்க இருந்து எடுத்திருக்காருங்க அவரு? இதுவும் அங்கே தாங்க இருக்குது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணக்கூடாதுங்க, பரீட்சை பாராதிருப்பாயாக என்று அங்க எழுதி இருக்கிறதே அப்படின்னு இங்க நம்முடைய கர்த்தர் அங்க சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம கவனிக்கணும், இங்க நம்ம எந்த அளவிற்கு அவர் வசன பகுதிகள் மேல ஒரு முக்கியத்துவம் அங்க கொடுத்திருக்கிறார் பாருங்க இல்லைங்களா. இப்ப முதல் வேதமானவர்கள் கூட யார்த்தாங்க, கர்த்தர் தான் இல்லைங்களா. வேதமானவர்கள்னு நாம என்ன நினைச்ச கூடாதுன்னா 7ஆம் தூதர் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு வகுப்பாரை பற்றி பேசுறது இல்லைங்க. வேதத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யார்த்தாங்க, அது வேதமானவர்கள் தான். அப்ப இவ்வளவு ஒரு ஆராய்ச்சியோட அவர் அங்க படிச்சிருக்கிறாருன்னா, அவர் உணர்ந்து இருக்கிறாருன்னா, அவர் கூட நம்ம என்ன சொல்லலாங்க, அவர் தான் முதல் வேதமானவராக கூட அங்க இருந்திருப்பார். அன்பான சகோதர சகோதரி, அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா பரீட்சை பாராது இருக்கணும். நாம் கூட சில நேரங்கள்ல என்ன செஞ்சிடறோம்னா நம்முடைய மாம்சீக இச்சைகள், நம்முடைய பலவீனங்கள்ல சில நேரங்கள்ல சிக்குண்டு நம்ம சில கஷ்டத்திற்குள்ளாக போகும்போது நம்ம என்ன செய்வோங்க, தேவனே என்ன காப்பாத்துங்க அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவோங்க, பரீட்சை பார்ப்போம். அன்பான சகோதரி, அதை என்ன பண்ணக்கூடாது. நாம
நிச்சயம் நாம அப்படிப்பட்டவர்களாக கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். மறுபடியும் என்ன பண்றாருன்னா, இங்க சாத்தான் அங்க அமைதியா இல்லை. அவர் திருப்பி என்ன பண்றாருன்னா பேசுறாரு பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணிருங்க, வணங்குங்கன்னு சொல்றாரு. ஏன் சொல்லணும்? இங்க ஏன் அப்படி சொல்லணும்? இவரு பாருங்க, இங்க நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் யாரை சிருஷ்டிக்கிறார்னு பார்க்கும்போது ஒரு விடிவெள்ளியை அங்க என்ன பண்றாருங்க, அங்க சிருஷ்டிக்கிறார். இப்ப இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த விடிவெள்ளியாக இருக்கும்போது அவர் என்ன செய்யறாருங்க, தன்னை போலவே இன்னொரு விடிவெளியை என்ன செய்யறாருங்க, சிருஷ்டிக்கிறார். இப்ப யாருக்கு இவங்க ரெண்டு பேருமே சமமாக்க முடியாது? பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்ய முடியாதுங்க, சமமாக்க முடியாது. அப்போ இங்க இந்த 2 விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்கும்போது ஒருத்தர் எங்க இருக்கிறாருங்க, பரலோகத்துல. இன்னொருத்தர் எங்க கொண்டு வந்து விட்டுறாங்க? ஆமா, இங்க ஆதாமை நம்ம பார்த்துறதுக்கும் பூமியை அங்க இவங்க பண்படுத்துவதை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாருங்க, இங்க கொண்டு வந்து விட்டுரும் போது இவர் என்ன சொல்றாருங்க, உடனே நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். எங்க ஏறுவாருங்களாம்? மேல ஏறுவேன் அப்படிங்கிறார். அன்பான சகோதரர் சொல்ல, இதை யாரை பத்தி பேசுறேன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துட்டு தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நீயும் விடிவெளித்தான், நானும் விடிவெளித்தான், ஆனா நான் ஏன் என்ன இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க, இங்க பேசுறாரு. ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்லைங்களா, ஈகோ சொல்லுங்களா, ஈகோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்பான சகோதர சகோதரி, இதை சொல்லும் போது அங்க நம்முடைய கர்த்தருக்கு என்ன பண்றன்னு பார்க்கும்போது ரொம்ப கோபமாயிடுறாருங்க. அவர் பேசுறாரு பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. பாருங்க, இவ்வளவு நேரம் பதில் பேசுறாரு, ஆனா இப்ப மட்டும் அவர் திட்டுறாருங்க. ஏன்? கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லும் போது வசனம் சொல்றாரு இல்லைங்களா. அடுத்து என்ன சொல்றாருங்க, மேல இருந்து குதிங்க தாங்குவாங்கன்னு சொல்லும் போது வசனம் கொடுக்குறாரு. இங்க மட்டும் என்ன சொல்றாருங்க, முதல்ல எடுத்தோன்னே இங்கேயும் தொடர்ந்து வசனங்கள் பேச போறாரு இல்லைங்களா. ஆனா முதல்ல என்ன பண்றாருங்க, ஏன்? பிதாவாகிய தேவனை ஒருவரையே என்ன செய்யணுங்க, ஆமாங்க நம்ம ஆராதனை செய்யணும். மாறாக யாருக்கும் அந்த கனத்தையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, அங்க கொடுத்துடக்கூடாது. இந்த விஷயத்துல கர்த்தர் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். அவரு பிதாவாகிய தேவனுடைய இடத்தை என்ன செய்ய மாட்டாருங்க, யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாருங்க. அவர் மேல அவ்வளவு அன்புங்க அவருக்கு. பாருங்க, தேவாலயத்தை இல்ல அங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்க புறாக்களையும் குருவிகளையும் வச்சு அங்கெல்லாம் வித்துட்டு சந்தை கூடாரம் வாக்குறீங்க அப்படின்னும் போது என்ன செய்யறாருங்க, சாட்டை எடுத்து தரையில அடிச்சு கோவத்தை அங்க வெளிப்படுத்தக்கூடியவராக அங்க இருக்கிறார். கெஸ்தமனி தோட்டத்துல கூட என்னதான் செய்யறாருங்க, நீங்க என்ன அடிங்க நான் வாங்கிக்கிறேன் இல்லைங்களா, நீங்க என்னை துப்புங்க நான் ஏத்துக்கிறேன், வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல் நான் இருந்துக்குவேன், ஆனா எனக்கு எது மட்டும் வேணாம், தேவதூஷணம் சொன்னன்ற பேர் மட்டும் என்ன வேணாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க கெஸ்தமனையில கூட ஒரு அழுகுறாருங்க. எந்த அளவுக்குன்னா ரத்த வேர்வை வழுவுற அளவுக்கு அழுகுறாருங்களாம். பாருங்க அன்பான சகோதர சகோதரே, அவரு பிதாவாகிய தேவனை அவருக்கு மகிமையை குறைக்கிற வண்ணமாக யார் நடந்துட்டாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாருங்க, தாங்க மாட்டார். ஒருவேளை உடன்படிக்கை பண்ணின நாம இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாருங்க, நிச்சயம் அதை அவர் அனுமதிக்கவும் மாட்டார், அதை அவர் மன்னிக்கவும் மாட்டார். அன்பான சகோதர சகோதரி, அவர் அந்த விஷயத்துல மிகவும் வைராக்கியம் உள்ள ஒருவராக அங்க இருப்பார். இப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் ஒருவருக்கே என்ன செய்யணுங்க, ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்றார். இது எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டுல இதை நம்ம எங்க பார்க்கலாங்க? இதுவும் உபாகமத்துல தான் பார்க்கலாங்க. ஆனா அநேகர் எப்படி சொல்லுவாங்கன்னா, யாத்ராகமும் அந்த 1ஆம் கட்டளை வருது இல்லைங்களா, அங்க நம்ம போவோம். இல்ல, இது எக்ஸாக்டா எங்க மேட்ச் ஆகும்னா இதுவும் உபாகமும் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருக்கு. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. என்ன சொல்றாரு பார்க்கும்போது, அவருக்கு மட்டும்தான் நாம ஆராதனை செய்யணும் அப்படிங்கிறதை அங்க குறிப்பிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ இந்த 3 சோதனை வரும்போதும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம், முதல் சோதனையிலேயே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், அப்பயே போயிருப்பாருங்க. ஏன் அப்புறம் இதெல்லாம் அவர் அலோவ் பண்றாரு? அவரே பசியில இருக்காரு, ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லை இல்லைங்களா. அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்துட்ட வல்லமையின் மூலமாக அங்கேயே சாத்தான கூட என்ன பண்ணிடலாங்க, அழிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு வல்லமை அங்க என்ன பண்ணியிருந்தாருன்னா பிதாவாகிய தேவன் அவருக்கு அங்க கொடுத்திருந்தார். இருந்துட்டாலும் அவர் என்ன செய்யறாருன்னா இதை அங்க நடப்பதற்கு அனுமதிக்கிறார்.
ஏன்? நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, இங்க என்ன செய்யறாருன்னா, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி என்ன பண்ணிட்டாருங்களாம்? ஒரு மாதிரியை அங்க முன் வச்சுட்டு போயிட்டாருங்களாம். இவர் தன்னுடைய வாழ்க்கையவே எப்படித்தான் வாழ்ந்திருக்காருன்னா, ஒரு ரோல் மாடலா தான் அங்க என்ன பண்ணிருக்காருங்க, அங்க வாழ்ந்திருக்கிறார். இவர் நினைச்சிருந்தா இது எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிருக்கலாங்க, ஈஸியா அங்க ஸ்கிப் பண்ணிருக்க முடியும். ஆனா இவர் என்ன செய்யலைங்க, அதை அவர் அப்படி செய்யல. அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் அதை தனக்கு என்ன செய்யறோம்னா ஒப்பு கொடுக்கிறார். காரணம், பின்னாடி வரப்போற சபைக்கு இது எப்படி இருக்கணும்னா, ஒரு பாடமாக, ஒரு அடிச்சுவடாக அந்த மாதிரியை அங்க வைக்கணும். அப்பதான் அவங்க என்ன செய்ய முடியும்னா, அவரை அந்த அடிச்சுவடின்படியே என்ன பண்ண முடியுங்க, பின்பற்றி வர முடியும். அப்படின்றதுல அங்க கர்த்தர் அங்க தெளிவாக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ நாம இல்லைங்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உண்மை உள்ள வகுப்பாராக மாறுவதற்கு நாம் முயற்சிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நாம இப்ப எப்படி இருக்கணும் பாருங்க. ஒரு சோதனை அங்க வருது அப்படின்னா நாம எப்படி இருக்கணுங்க? அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தையை முதல்ல கையாளுவதற்கு நமக்கு தெரியணும்னா முதல்ல நாம என்ன பண்ணுங்க, ஆமாங்க கேட்கணுங்க. பாருங்க, நீங்க வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாருங்க, இப்ப அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, ஒரு பிரச்சனை அல்லது சோதனைன்னு வரும்போது அவர் எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணாரு, அவர் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, அப்படியே நாம என்ன பண்ணுங்க, அங்க நடந்துக்கணும். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, இன்னொரு வசனம் கூட வாசிங்க, எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பாருங்க, இப்ப அவர் என்ன பண்றாரு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, யாரு? நாம இல்லைங்களா? அவர் என்ன செய்யறாருங்களா, அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவர் அங்க ஆயிருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரே, இப்போ நமக்கு ஒரு அவமானம் வரும்போது நாம எப்படி சொல்லிடலாம்னா, இந்த அவமானம் உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு என்ன பண்ணலாங்க, நம்ம யாரை வேணா பார்த்து சொல்லலாம். ஆனா யாரை பார்த்து சொல்லவே முடியாதுங்க, கர்த்தரை பார்த்து நம்மளால சொல்லவே முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம உடல் பலவீனத்துல இருக்கும்போது, சுகவீனமாக இருக்கும்போது என்ன சொல்லிடலாங்க, என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு நம்ம கர்த்தரை பார்த்து சொல்ல முடியுங்களா? நிச்சயமா முடியாது. அன்பான சகோதர சகோதரி, ஏன்னா அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இங்க வந்து சகலவற்றையும் என்ன செஞ்சிருக்காருங்க, அனுபவிச்சு பார்த்துருக்காரு. அடிச்சா எப்படி வலிக்கும்னு அவருக்கு என்ன பண்ணுங்க அங்க தெரியும், அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும்னு அவருக்கு என்ன பண்ணும் தெரியும், அவரை 4 பேர் முன்னாடி நிக்க வச்சு அவருடைய முகத்தில் உமிழும் போது அது எப்படி இருக்கும்னு அவருக்கு என்ன பண்ணுங்க அங்க தெரியும். அன்பான சகோதர சகோதரி, அவர் என்ன செஞ்சார்னா இவை எல்லாவற்றையும் அங்க தாங்கினவராக இருந்தார். அதுதான் நம்ம முந்தின வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் இல்லைங்களா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன பண்ணுங்களாம்? ஆமாங்க. அப்ப இது என்ன சொல்ல வருது இந்த வசனம்னா, ஒருவேளை அவர் நடந்தபடியே தானும் நடக்க கூடாமல் போகிறவன் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேணாம் இல்லைங்களா? அப்படி எடுத்துக்கலாங்களா? அதான் அர்த்தம். அப்போ நாம அவருக்குள் நிலைத்திருக்கிறோம்னா, அவருக்குள் நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம்னா, புது சிருஷ்டியாக அந்த கரு நமக்குள்ள உருவாயிருக்குது அப்படின்னும் போது நாம எந்த ஒரு முயற்சியை நாம ஏறெடுக்கணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் அப்படின்ற முயற்சி என்ன செய்யணுங்க, நாம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அங்க நம்ம நினைச்சு அதைபடி நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றத கூட பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம இன்னொரு வசன பகுதி கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அந்த மத்தேயு 27ஆம் அதிகாரம் 33வது வசனம். கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது, இங்க பார்க்கும்போது கபாலஸ்தலம் அப்படின்னு ஒரு பேர் வருது. இதுக்கு என்ன பேருங்க? கொல்கதா இல்லைங்களா? கரெக்டுங்களா? இந்த கொல்கதா இடம் தான் எந்த இடம்னு சொல்லி பார்க்கும்போது, கோலியாத்தினுடைய தலையை அங்க அடக்கம் பண்ணின புதைத்த அந்த இடமாக அங்க இருக்குது. இப்ப நாளடைவில் அது என்ன பண்ணிருச்சிங்க, பேர் மாறி 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 அங்க கொல்கதா அப்படின்னு அங்க வந்ததை கூட நம்ம பார்க்கிறோம். அன்பான சோதனை சொல்ல, அப்போ இங்க ஒரு 3 விதமான சோதனையை இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா கர்த்தர் இயேசு அங்க கடந்து வந்திருக்கிறார். முதலாம் சோதனை, அது எப்படிப்பட்ட சோதனைங்க? மாம்சம்
அங்க பசி எடுத்துனுச்சு. அதனால அவர் என்ன பண்றாருங்க, அதுக்கான சோதனை வரும்போது அதை என்ன செஞ்சாருங்க, அதை அங்க மேற்கொண்டார். அப்போ நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இந்த 3 விதமான சோதனை தான் என்ன பண்ணுவோம், நமக்கு கூட நிச்சயமாக அங்க வரும் அன்பான சகோதர சகோதரி. அப்ப இந்த 3 விதமான சோதனையும் நாம் என்ன செய்யணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருந்தால் மாத்திரம் தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா அதை மேற்கொள்ள முடியும். முதல்ல மாம்சீக பலவீனம்னா என்னங்க, என்ன மாம்சீக பலவீனம்? நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா தான் அதுக்கு மருந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன பலவீனம்னு தெரிஞ்சா தான் அதை நம்ம சரி செஞ்சுக்க முடியும். எனக்கு பலவீனமே என்னன்னு தெரிலன்னா நம்ம எப்படி நம்ம சரி பண்ணிக்குவோம்? அப்போ நம்மளுடைய பலவீனம்னா என்னதுங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு முன்னாடி, இப்போ எனக்கு தெரிஞ்சது நம்ம சொல்றோம் பாருங்க, நம்ம வந்து குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கெல்லாம் முன்னாடி, சத்தியத்திற்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நண்பர்களோடு கேளிக்கை கூத்துகள் இல்லைங்களா, வெளியே போறது, திரையரங்குகள், இவெல்லாம் என்னதுங்க, மாம்சீக பலவீனம். ஆனா இப்போ சத்தியத்திற்குள்ளாக நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஆயிருக்கோங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தது தானேங்களா? அப்ப இப்ப நம்ம எப்படி மாறி இருப்போம்? மாறி இருக்கணும் இல்லைங்களா? மாறி இருக்கணும். இப்ப என்ன பண்றோங்க, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு திரையரங்குக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டாருன்னா, இப்போ அவர் என்ன செஞ்சிருப்பாருங்க, வீட்டுக்கு வந்து உட்காந்துருப்பார். இப்போ அவருடைய பலவீனமே என்னதான் இருக்குங்க, நான் எந்த திரைப்படம் வந்தாலும் என்ன செய்வேன்னா முதல்ல போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் சத்தியத்தில் வந்திருப்பாருங்க. இனிமே நான் போவே மாட்டேன்னு இருப்பார். வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, பெருசா டிவி மாற்றி இருப்பாங்க. இப்போ நம்ம கையில என்ன வந்துருச்சுங்க, ஆமாங்க, செல்போன் வந்துருச்சு. முன்ன நாம என்ன பார்க்கணுங்கிறத யாரு நம்ம முடிவு செய்ய வேண்டியது இருந்துச்சுங்க, நாம முடிவு பண்ணுவோங்க. ஆனா இப்போ யார் முடிவு பண்றா? நல்ல டெக்னாலஜிஸ்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கைபேசிகள்லாம் பயன்படுத்துறோம் இல்லைங்களா? நம்ம கூகுளில் ஒரு சர்ச் பண்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேரை போட்டோ இல்லை ஏதோ ஒரு பூக்கள் பேரை போட்டோ நீங்க வந்து தேடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த போட்டோ தான் காமிக்கணும், என்ன ரிசல்ட் தான் வரணும் அப்படிங்கிறதை முடிவு செய்ய வேண்டியது யாருடைய வேலைங்க? அந்த நிறுவனத்தினுடைய வேலை, அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் தேடினீங்கன்னா ஒன்று கிடைக்கும், வெளியிருந்து தேடினீங்கன்னா ஒன்று கிடைக்கும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணுங்க, அங்கே விளம்பரங்கள் வரும். அப்போ அன்பான சகோதர சகோதரிலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, அப்போ நாம ரெகுலேட் பண்ணோம், இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மள அங்கே ரெகுலேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னதுங்க, மாம்சீக பலவீனங்கள். நம்ம தெரிஞ்சது நம்ம சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு அநேக பலவீனங்கள் என்ன பண்ணலாங்க, நிச்சயம் தெரியலாம். ஏன்னா ஒவ்வொருவருடைய பலவீனமும் எப்படி இருக்கும்னா அங்க வித்தியாசமாக இருக்கும் அன்பான சகோதர சகோதரி. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்லாவே தெரியும் நம்முடைய பலவீனம் அது என்ன அப்படின்றது. இப்ப 2வது என்ன சோதனை வருதுங்க அவருக்கு, மேலேருந்து குதிங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன பண்றாருங்க அவரு பாருங்க, அவங்க பரீட்சை பார்க்கறதான விஷயங்கள். அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, நம்முடைய சொந்த இச்சைகள்னால அல்லது தேவனுடைய வார்த்தையை விட்டு. பாருங்க, இப்ப தேவனுடைய சமூகம் இது அப்படின்னா, சமூகத்தை விட்டு வெளியே போனா யார் இருப்பாங்க அங்க, எவனை விழுங்கலாமோ என்று யார் இருப்பா? இருப்பாருங்க. மாட்டிட்டு என்னை காப்பாத்துங்கன்னா எப்படி இருக்கும்? இப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுங்களா, கூச்சிருப்போம். நம்மளை கூட்டு போய் இப்படி சொன்னாங்கன்னா என்ன சொல்லிடுவாங்க, நான் ரொம்ப வைராக்கியத்துல என்ன பண்ணிட்டேன், நான் குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அன்பான சகோதர சகோதரி, அங்க பரீட்சை நம்ம பாத்திரவே கூடாது. அதுல நம்ம அநேக விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வரக்கூடியதான சூழ்நிலைகள்ல நாம் எப்படியெல்லாம் தேவனை பரீட்சை பார்க்கிறோம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். நாம என்ன செஞ்சிடணும்னா இந்த விஷயங்களை அங்க குறைத்து கொண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யணுங்க, இந்த விஷயத்தை விட்டு அங்க நம்ம வெளியே வந்துடணும் அன்பான சகோதர சொல்லி. அப்ப 3வது ஒரு விஷயம் அங்க அவருக்குள்ள வருதுங்க. என்னதுங்க, சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவில் இருந்த ஒரு விஷயம் என்ன வந்துச்சுங்க. சாத்தான் எந்த விஷயத்துல வந்து போராடினாருங்க, பிரஸ்டீஜ் இஷ்யூ, ஈகோ இல்லைங்களா. பன்மான சகோதர சொல்ல என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு ஒப்பாவேன். இப்ப இது கூட நமக்கு என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில அங்க நிச்சயமாக அங்க வரும். அதுல இல்ல பதர் எங்களுக்கு வராது நம்ம என்ன சொல்ல முடியாதுங்க, நிச்சயமா சொல்ற. ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தன்னுடைய வாழ்க்கையில இது என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, இதெல்லாம் கடந்து தான் வரணும். அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய வீடுகள்ல இல்லைங்களா, வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்கள்ல எப்படி இருக்குங்க, நான் பெரியாளா இல்ல நீ பெரியாளா இல்லைங்களா. இப்ப நம்முடைய சபைகள்ல எப்படி வரும் பாருங்க. பன்மான சகோதரர் சொல்லி நாம சத்தியத்திற்குள்ள வரும்போது எப்படி வந்துட்டோம், எதற்காக வந்துட்டோம்னா சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். மாறாக நான் சொல்வதை நீங்க செய்யுங்க, நீங்க சொல்வதை நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் என்னது இல்லைங்க. நம்ம அதற்காக இங்க வரல அன்பான சகோதர சகோதரி. நம்ம வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும் இல்லைங்களா, இல்ல சபையாக இருக்கட்டும், நாம எப்படித்தான் இருக்கணும்னா, நாம இந்த ஈகோ இந்த விஷயத்துல என்ன பண்ணிடக்கூடாதுங்க, பிரஸ்டீஜ் விஷயத்துல என்ன பண்ணிடக்கூடாதுங்க கூடாது. நம்ம யாரை முக்கியத்துவப்படுத்துறது பார்த்தீங்களா, நான் முக்கியமா நீ முக்கியமான்னு சாத்தான் வரும்போது, நானும் முக்கியம் இல்லை நீயும் முக்கியம் இல்லை, யார் முக்கியங்க,
அங்க தேவன் தான் முக்கியம் அப்படின்றத அங்க கர்த்தர் தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தார். அதைத்தான் அங்க அவர் பேசுறார். பண்பான சகோதர சகோதரிலே நாம் கூட என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்ம எல்லாவற்றிற்கும் மேலாக, நம்ம எல்லாருடைய கிரியைக்கும் மேலாக அங்க யாருடைய கிரியை இருக்குதுங்க? அங்க தேவனுடைய கிரியை இருக்குது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்றதை நம்ம உணரும் போது நாம் கூட எப்படி ஆயிடுவோங்க பாரு. இந்த விஷயத்துல நம்ம போவே மாட்டோம். நம்ம சத்தியம் கேட்டு உள்ள வரும்போது எப்படி வந்திருப்போங்க? ரொம்ப அப்படி எளிமையா வந்திருப்போம். சகோதரர்களை பார்க்கும் போதெல்லாம் எளிமையா இருப்போங்க. இப்படித்தான் யார் இருந்தாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அங்க இருந்துட்டாங்க. கர்த்தர் அங்க அழைக்கும் போது அவர் எப்படி வந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாம இல்லைங்களா, ஒரு கண்மூடித்தனமான விசுவாசத்தோடு அங்க கர்த்தர் பின்னாடி அவங்க வந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் கெத்செமனேக்கு போவதற்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நம்ம யார் பெரியவர்கள் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுடைய முன்மாதிரி இல்லைங்களா, நம்முடைய கர்த்தர், நம்முடைய தலை, அவர் என்ன செஞ்சாருன்னு பார்க்கும்போது உடனே என்ன செஞ்சுட்டாருங்க? கச்சையை கட்டிட்டு அங்க பாதத்தை கழுவுவதற்கு அங்க இறங்கிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, எல்லாமே முன்மாதிரியா வச்சுட்டாருங்க. அப்ப நாம் கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர்களை போல அந்த சூழ்நிலையில அங்க அப்போஸ்தலர்கள் அப்படி செஞ்சுட்டாங்க இல்லைங்களா, அதற்கு பின்பதாக என்ன பண்ணலைங்க? ஒரு நாளும் ஒருபோதும் அந்த மாதிரி என்ன பண்ணலைங்க, அவங்க செய்யவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள வரும்போது கூட என்ன செய்யறாங்க? ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா. ஆனா அவங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க. ஆனா தேவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார், என்ன செய்யறாங்க? ஏத்துக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரே, நாம் கூட எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு நாம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் அங்க வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. இந்த சொன்ன மாதிரி இந்த 3 விஷயத்தையும் நம்ம அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் பாருங்க ஒரே வசனத்துல அங்க குறிப்பிட்டு சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். பாருங்க, நீங்க ஆதி முதல் இருக்கிறவரை அறிஞ்சிருக்கிறீங்க, அதனால என்ன பண்றேன்? உங்களுக்கு எழுதுறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும். நீங்க பலவான்களா இருக்கிறீங்க, வாலிபர்களை பார்த்து சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர், எதனால பலவான்களா இருக்கிறாங்க? அவங்க தேவ வசனம் உங்களில் நிலைக்கிறதினாலும் உங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாருங்க, வசனங்கள் யாருக்குள்ள நிலைச்சிருக்குதுங்களா? அந்த வாலிபர்களுக்குள்ள நிலைச்சிருந்துச்சு. அதனால அவங்க எப்படி இருந்தாங்கன்னா பலவான்களா இருந்தாங்க. அதனால அவங்க யாரை ஜெயிச்சிட்டாங்க? பொல்லாங்கனை ஜெயித்ததினால் என்ன பண்றாருங்களா? உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ நம்ம அந்த மெய்ப்பன் போல அங்க தாவீது அந்த ட்ரெஸ்ல பேக்ல வச்சுட்டு போனார் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு பேக் இருக்குதுங்க. என்னதுங்க? நமக்கு லாக் பண்ணி சீல் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னதுங்க? வேதம், நம்முடைய பைபிள் இருக்கு இல்லைங்களா. அன்பான சகோதர சகோதரி, முதல்ல நாம எப்படி வந்துட்டோம் தெரியுங்களா? வேதத்தை முறைப்படி கற்பது எப்படின்னு கேட்கறது தான் வந்தோம். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, வேத வாசிப்பே அங்க இருக்கிறது இல்லை. அப்போ நாம வேதத்தை அதிகமாக வாசிப்பதன் மூலமாக, அவருடைய சத்தியத்தை நாம அதிகமாக கேட்டு அதை உணர்வதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, சோதனைகளின் நேரத்துல ஈஸியா பொல்லாங்கன்னு என்ன செஞ்சிடலாங்க, நாம ஜெயிச்சிடலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைய நாள்ல கூட நம்ம ஒரு பாடம் பார்த்துருக்கிறோம். தாவீது, கோலியாத்து இல்லைங்களா, கர்த்தர், சாத்தான், அந்த கூழாங்கற்கள், அதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய முன்மாதிரியை போல நாமளும் என்ன செய்யணுங்க, நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடி அங்க நிறைவு செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றத கூட பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சபையாராகிய உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் அடியனுக்கு கொடுத்ததான வாய்ப்புக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். சபையாராகிய உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.